பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். மறுபடியும் உங்களை இந்த ரிவைவல் வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து வருகிறார் விசுவாசிக்கிறோம். நீங்கள் இந்த வேலையில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எங்களோட இணைந்து ஆண்டவரை ஆராதிங்க. ஒரு வாரமும் நம்ம ஆண்டவரை ஆராதித்து வருகிறோம். ஆராதிக்கிற வேலையில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை செய்வார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட விசேஷமானவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா நன்றி சொல்லுகிறோம் அப்பா, உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உங்களுக்கே செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஆராதனை வேலையில் நீங்கள் கடந்து வாங்க ஆவியானவரே, கடந்து வாங்க. எங்கள் மத்தியில் அசைவாடுங்க ஆவியானவரே. எங்களுடைய எல்லா துதி உங்களுக்கு தான்ப்பா, எங்களுடைய எல்லா கனமும் உங்களுக்கு தான், மகிமை எல்லாம் உங்களுக்கு தான் ஆண்டவரே. நீங்கள் மேன்மைப்படுங்க, உயர்த்தப்படுங்க ஆண்டவரே. நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேணும்ப்பா. அப்பா இந்த ஆராதனை முழுவதும் ஆவியானவரே எங்களோடு இடைப்படுங்க, அசைவாடுங்க ஆவியானவரே. ஹalleluya, thank you lord. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான்
மன்னாவின் நீரை மதுரமாய் மாற்றுகிற தெய்வம் தான் நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மாறாவை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற மாறாவை அவர் மதுரமாய் மாற்றுவார், இனிமையாய் மாற்றுவார். ஏன்னா அவர் இனிமையானவர். அந்த இனிமையானவர் உங்களுக்குள்ள இருக்கிறனால உங்க வாழ்க்கையில் இருக்கிற மாறா இப்பொழுதே மதுரமாகும். இயேசுவின் நாமத்தில் நீங்க விசுவாசிக்கிற பொழுது இப்பொழுதே அந்த மாறா மதுரமாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க கடந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நிறைய கசப்பான அனுபவங்களை பார்த்துருக்கலாம். ஆனா இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில கசப்பு இருக்காது. ஆண்டவர் உங்க கசப்புகளை எல்லாம் இனிமையாய் மாற்றுவார், மாறாவை எல்லாம் மதுரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். நம்மெல்லாம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நம்ம விசேஷமானவர்கள், விசேஷித்தவர்கள். நம்ம தான் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். ஏன்னா நம்மளுடைய தேவன் அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ரீகா வஷங்கபல தூமி லஹதினி மஹாஸ் கர்கரலர பரபா. அப்பா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பகல்ல மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து வழிநடத்தி வந்தீங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு நாளும் அவங்களுக்கு நீங்க அற்புதங்களை செய்து நடத்தி வந்தீங்கப்பா. அப்பா, வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அவங்கள போஷித்தீங்க, கண்மலையை பிளர்ந்து தண்ணீரை வரவழைத்து அவங்க தாகத்தை தீர்த்தீங்க. இன்னைக்கு அவர் அந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாரு, உங்களுக்குள்ள வந்துட்டாரு. அதனால இன்றைக்கு நமக்கு ஒரு நாளுமே அற்புதத்தின் நாள் தான். ஒரு நாளும் வானத்தின் மன்னாவினால் போஷிக்கப்படுகிற நாள், ஒரு நாளும் உங்க தாகம் தீர்க்கப்படுகிற நாள். அந்த அற்புதத்தின் தேவனே, அற்புதமானவரே உங்களுக்குள்ள வந்துட்டனால அற்புதங்களை எதிர்பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. ஏன்னா அற்புதமானவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி சொல்றோம் ஆண்டவரே, நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். அப்பா, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் நம்ம வலது பக்கத்துல நமக்கு நிழலா இருக்கிறார். அவர் தான் நமக்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலா இருக்கிறார். அதனால அவர் உங்க துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்க வாழ்க்கையை இருக்கிற சாம்பலை எல்லாம் நீக்கி சிங்காரமாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையை அவர் அலங்கரிப்பார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரெட்டிப்பான நன்மையை தருவார் ஆண்டவர். உங்க வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மையை தருவார். ஏன்னா வசனம் சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு. இன்னைக்கு இந்த ஆராதனையில நம்பிக்கையோடு அந்த அற்புதரை நோக்கி பாருங்க. அவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார், ரெட்டிப்பான நன்மையை தருவார். ஏன்னா அவரை போல வேற தேவன் இல்லைங்க, அவரை போல வேற தேவன் இல்லை. எல்லா நம்ம ஆராதனைக்கு உரியவர், நம்ம துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். அவரை போல இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. தேங்க்யூ லார்ட்.
செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. கலங்கி நின்ற என்னைக் கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னைக் கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். உம்மைப் போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைப் போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். அப்பா, எல் ஷடாய் உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். இந்த வேலையில் அப்பா உங்களை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். அப்பா நன்றி, நன்றி, நன்றி. அப்பா உங்கள் நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கை நீங்கள் தான் ஆண்டவரே, எங்களுடைய ஆதாரம் நீங்கள் தான் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா சோர்ஸும் நீங்கள் தான்ப்பா. இந்த வேலையில் எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நீங்கள் எது மேலே உங்கள் நம்பிக்கையை வச்சுருக்கிறீங்க, எதோ உங்கள் ஆதாரமாக வச்சுருக்கிறீங்க, ஏதோ உங்கள் வாழ்க்கையில் சோர்ஸாக வச்சுருக்கிறீங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் தான் ஆண்டவரே என் நம்பிக்கை, நீங்கள் தான் என்னுடைய சோர்ஸ், நீங்கள் தான் என்னுடைய ஆதாரம்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் எதை நம்பிக்கையாக வச்சுருந்தாலும் அங்கேருந்து நன்மைகள் வராது. ஆண்டவரை நம்பி இருக்கும்போது மட்டும்தான் நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா அவர் தான் நன்மை செய்கிறவர், அவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர், அவர் தான் நம்மளை வாழ வைக்கிறவர். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல இருப்பார்கள்னு. கர்த்தரை நம்பியிருக்கும் போது தான் நம்ம என்னைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதம் போல் நம்ம வாழ்க்கை இருக்கும். நம்பிக்கை, உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். வேறு எது மேலே உங்கள் நம்பிக்கை இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தான் ஆண்டவரை என்னோட நம்பிக்கைன்னு சொல்லுங்கள். உங்கள் சோர்ஸாக நீங்கள் எதை வச்சுருந்தாலும் அதை எடுத்துருங்க. ஆண்டவரை சோர்ஸாக வைங்க, அவரை ஆதாரமாக வைங்க. ஏன்னா நம்மளோட வேலை நம்ம அஸ்திபாரத்தை நம்ம ஸ்ட்ராங்காக ஆக்கணும். அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது தான் நம்ம மேலே இருக்க பில்டிங்கை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கலாம். வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கிறிஸ்து தான் நம்மளுடைய அஸ்திபாரம், அவர் தான் கண்மலை. அவர் மேலே உங்கள் குடும்பம் கட்டப்படும் பொழுது, அவர் மேலே உங்கள் மினிஸ்ட்ரி கட்டப்படும் பொழுது, அவர் மேலே உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் அந்த அஸ்திபாரத்தின் மீது, கிறிஸ்துவாகிய கண்மலையின் மீது கட்டப்படும் பொழுது அது விழாது. அது சீயோன் பர்வதம் போல உறுதியாக இருக்கும்.
அப்போ இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது எதை நம்ம வாழ்க்கையில் அஸ்திபாரமாக வச்சுருக்கிறோம், எதை ஆதாரமாக வச்சுருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நீங்கள் தான் ஆதாரம் ஆண்டவரே, உங்கள் மேலே தான்ப்பா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கட்டி எழுப்புகிறோன்னு சொல்லுங்கள். அவர் மேலே நீங்கள் கட்டி எழுப்பும்போது உங்கள் வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு நம்ம பார்க்குறோம். அவர் உங்கள் வாழ்க்கையை செழிக்க செய்வார், உயர செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஷாபலஹா தியாந்தாராமா ஸ்லோகை பெலஹா துமிலரானாம் ஓப்லபரியாம் தெரே ஹம் திகிலபா ஷகபதுடா ஹஸ்மிலஹா தனரோ. அப்பா, இந்த ஆராதனையில் அப்பா எங்களோடு இணைந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே, யாரெல்லாம் ஒருவேளை மரணத்தின் பாதையில் போகிற மாதிரி அவங்க வாழ்க்கை இருக்கலாம், மனம் தளர்ந்து போய் இருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் போனால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் தான் நிறைய காரியங்கள் மரித்து போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுடைய மீட்பர் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், வாய்களை திறந்த, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் என் வாழ்க்கையில் உயிரோடு தான் இருக்கிறார். என் மீட்பர் என்னுடைய மினிஸ்ட்ரியில் உயிரோடு தான் இருக்கிறார். என் மீட்பர் என்னுடைய பிள்ளைங்களோட வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லுகிற பொழுது வாழ்க்கையில் எதெல்லாம் வெறுமையாக இருக்கோ, எதெல்லாம் மரித்து போன நிலைமையில் இருக்கோ, அது எல்லாவற்றிலும் ஒரு ஜீவன் உண்டாகும். அது எல்லாம் உயிர் பெறும். அவர் மறு வாழ்வு தருவார். எல்லாவற்றையும் துளிர்விட பண்ணுவார். உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களும் ஒரு துளிர் விடும். எப்பனா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு நீங்க விசுவாசிக்கிற பொழுது. நீங்க இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்க சூழ்நிலை எவ்வளோ மனம் தளர்ந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் சரி, நீங்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லும் பொழுது நீங்க எந்த காரியத்தினால சோர்ந்து போயிருக்கீங்களோ அந்த காரியத்துல ஜீவன் உண்டாகும், ஜீவன் உண்டாகும், பரிபூர்ண ஜீவன் உண்டாகும். அந்த காரியங்கள் உயிர் பெறும். அந்த காரியங்களில் ஒரு மலர்ச்சி உண்டாகும். அந்த காரியங்கள் துளிர் விடும். அப்பா நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா இன்னைக்கு இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்து யாரெல்லாம் ஆராதித்திருக்காங்களோ எல்லா குடும்பங்களையும் கரங்களில் கொடுக்குற ஆண்டவரே, அவங்க எந்த பாதையில் மனம் தளர்ந்து போயிட்டு இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்க. அவங்க வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் உயிரடைய செய்யுங்கப்பா. அவங்க இன்னைக்கு உங்களை ஆதாரம், நீங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையின் சோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் நீங்கள் இருந்து அவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. ஒருவேளை அவங்க அலங்கங்கள் இடிந்து போன நிலைமையில யார் வாழ்க்கையால் இருந்தால் கூட இனிமேல் ஆண்டவர் அதை சீர்படுத்தி சிறப்படுத்தி கட்டி எழுப்புவார். உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஒரு உயர்வை கொண்டு வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பா நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்கள் எல்லாரையும் உங்கள் கரங்களில் தாழ்த்தி ஒப்படைக்கிற எங்களோடு நீங்கள் இடைப்பட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம் தேவன் நல்ல செய்திகளை, சாட்சிகளை கேட்க கிருபை செய்து வருகிறார். தேவன் நம்மோடு பேசி கொண்டு வருகிறார். தேவன் என்னோடு பேசின வார்த்தைகளை தான் இந்த ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்று இந்த ரிவைவல் வர்ஷிப்பில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மார்க்கு 5வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இங்க பாருங்க, யவீருடைய மகள் அவள் என்னன்னா மரண அவஸ்தைப்படுகிறாள். மரண அவஸ்தைன்றது வந்து ஒரு கொடூரத்தின் உச்சம். இன்னைக்கு அதே மாதிரி தான் ஆண்டோடைய பிள்ளைகளே, தேவனை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, உங்கள் லைஃப்பில் நீங்கள் சொல்கிறீங்களா, பிரதர் நான் ரொம்ப நாளாக இந்த விஷயத்தில் மரண அவஸ்தைப்படுகிறேன். விசேஷமாக ஆண்டவர் இதை குறித்து உங்களோடு பேச சொன்னார். உங்கள் லைஃப்பில் அது எந்த பார்ட்டாக இருக்கலாம், எந்த ஏரியாவாக இருக்கலாம்.
நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவில் மரண அவஸ்தை நீங்கள் படலாம், இல்லை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவில் நீங்கள் மரண அவஸ்தைப்படலாம். இல்லாட்டினா உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் ஒரு மரண அவஸ்தையை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். உங்கள் ஊழியத்தில் நீங்கள் ஊழியம் செய்கிற பகுதியில் நீங்கள் ஒரு மரண அவஸ்தையை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். உங்கள் சபையில் நீங்கள் ஒரு மரண அவஸ்தையை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். உங்கள் சரீரத்திலும் சொல்லுகிறேன், உங்கள் சரீரத்தில் உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் எந்த மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் சரீரத்தில் எந்த பகுதியில் உங்களுடைய உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் உங்கள் குடும்பத்தில் வந்த இழப்புகள், நீங்கள் படுற மரண அவஸ்தை, அது எதுவாக இருந்தாலும், ஒரு கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு மரண அவஸ்தையாக இருக்கலாம். அது எப்பேற்பட்ட மரண அவஸ்தையாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களை இப்பொழுதே விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த பகுதியை தான் ஆண்டு எனக்கு காட்டினார். என்னன்னா மரண அவஸ்தை. இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் சொல்றீங்க, பிரதர் நான் என் வாழ்க்கையில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மரண அவஸ்தையை அனுபவித்து கொண்டு இருக்கேன். இதிலிருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்குமா? இந்த உறவுலேருந்து எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமா? இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமா? இந்த வியாதியில் கொடூரத்திலிருந்து, இந்த வியாதியின் கொடூரத்தின் உச்சத்திலிருந்து, இந்த மரண அவஸ்தையிலிருந்து எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமான்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற அநேகர் இருக்கிறீங்க. அது என்னமோ, எந்த காரணமோ, அது எதுவாக வேணா இருக்கலாம், அது உங்களுக்கு தான் தெரியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு தான் தெரியும். அந்த மரண அவஸ்தை என்னன்றது அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம்தான் தெரியும். அந்த மரண அவஸ்தை என்பது ஒரு கொடூரத்தின் உச்சம், கொடூரத்தின் அது ஒரு உச்சம். அந்த எந்த நீங்கள் மரண அவஸ்தையில் இருந்தால், அன்றைக்கி அவர் சொன்னார் ஆண்டவரை பார்த்து, என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். அதான் உலகத்திலேயே ரொம்ப கொடூரமானது என்னன்னு கேட்டிங்கன்னா மரண அவஸ்தை. சாக போகிறவங்க படுற கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த முடிவில் அவங்க லைஃப் எண்டு முடிய போகுது, இந்த உலகத்தை விட்டு நான் போக போகிறேன், அவ்வளோதான், இனிமேல் எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த உலகத்தில் என்ன உயிரோடு காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, என் சொந்த பந்தம், என் சொத்துக்கள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் போக போகிறேன், இந்த உலகத்தில், இந்த பூமியில் இதுதான் என்னுடைய கடைசி நாள், இதுக்கப்புறம் நான் வாழ போகிறதில்ல, இதோடு முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை அப்படின்ற சுச்சுவேஷனில், அந்த சூழ்நிலையில் ஒரு மனுஷனுடைய மனம் பரிதவிக்கும் பார்த்தீங்களா? அவன் உறவுகளுக்காகவும், மனைவிக்காகவும், பிள்ளைகளுக்காகவும் அவன் எந்த சூழ்நிலையில் இருக்கிறான், அவன் அந்த நிலைமையில், ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுவாங்களா, இந்த நிலைமையில் என்னை ரட்சிக்கிற ஒரு தெய்வம் இருக்குமா, இந்த சூழ்நிலையில் மரணித்து போகிற சூழ்நிலையில், செத்து போகிற ஒரு சூழ்நிலையில் என்னை கையை பிடிச்சி தூக்குகிற ஒரு கடவுள் இருக்குமா அப்படின்ற மனசு தேடும் பாருங்க. அந்த மாதிரி நம்ம பைபிளில் பார்க்குறோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையில் இருந்த ஆயிரக்கணக்கானவர்களை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற இயேசுவை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த மரண அவஸ்தையில் இருந்தாலும் சரி, எந்த வியாதியின் கொடூரத்தின் உச்சத்தில் இருந்தாலும் சரி, டாக்டர்கள் உங்களுக்கு காலம் நேரம் குறித்து விட்டிருந்தாலும் சரி, இந்த 3 மாதம்தான், இந்த 6 மாதம்தான் உங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அது எந்த நோயாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், நரகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கு பிரதர் என் வாழ்க்கை, நான் மரண அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் பிரதர், இதுலேருந்து எனக்கு ஒரு விமோச்சனம் வேணுமா, விமோச்சனம் கிடைக்குமா, நான் இதிலிருந்து மீண்டு வர முடியுமா, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை, உண்மையான ஒரு கடவுளை தெரிந்து கொண்டு அந்த கடவுளோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கை, அந்த கடவுளோடு நானும் அந்த கடவுளும் இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அந்த கொடுப்பனை எனக்கு கிடைக்குமா நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, வேதாகமத்தில் மார்க் 5வது அதிகாரத்தில் 22வது வசனம் அப்படிதான் சொல்லுது. இங்கே பாருங்க, ஒருவன்
ஒரு ஜெப ஆலய தலைவன் அவர் என்ன செய்கிறார்னா தன் மகளுக்காக இயேசு கிறிஸ்துவை பார்த்து வேண்டிக் கொள்ளுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும். ஹல்லேலூயா. இயேசு வந்துட்டா போதுங்க. இயேசு வந்துட்டா போதும். இயேசு உங்க வீட்டுக்குள் வந்துட்டா போதும். இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டா போதும். அவர் சொல்றார் பாருங்க, அழகான சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வர வேண்டும். நீர் வந்து ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்துட்டா போதுங்க. நம்ம வாழ்க்கையில், நம்ம கடன் பிரச்சனையில், நம்ம குடும்பத்தில், நம்ம ஊழியத்தில், நம்ம வியாதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டா போதும். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு பார்த்தீங்க அழகா, அவள் சுகம் அடையும் படிக்கு நீர் வந்து. ஹல்லேலூயா. அவர் வந்துட்டா போதும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் வந்து விட்டா போதும், உங்க குடும்பத்தில் வந்துட்டா போதும், உங்க வீட்டில் வந்துட்டா போதும். உங்க வாழ்க்கை சுகம் அடைந்து விடும். உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். அழகா சொல்றாருங்க பாருங்க, அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இவர் வேண்டிக் கொண்ட உடனேயே இயேசு கிறிஸ்து சம்மதித்து விட்டார். அதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுகிற பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்க மரண அவஸ்தையில் நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்க வேண்டிக் கொள்ளும் போதே அந்த நேரத்திலேயே அவர் உங்களுக்காக களத்தில் இறங்கி விடுவார். ஹல்லேலூயா. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும், நான் வரம்பா, என்னது மரண அவஸ்தையா, அதை நான் பார்த்துக்கிறேன், வரம்பா அப்படின்னு சொல்லி வர ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று என்னன்னா, பிரியமான இயேசுவை நீங்கள் அறியாதவர்களா இருக்கலாம், ஒன்னே ஒன்று, அவரை வெல்கம் பண்ணுங்க. அன்னைக்கு எவ்வளோ வெல்கம் பண்ணார் பார்த்தீங்களா? ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் ஐயா, வந்து என் மகளை தொடணும்யா அப்படின்னு சொன்னாரு பார்த்தீங்களா? ஆண்டவரை உங்களுக்குள்ள வெல்கம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில வெல்கம் பண்ணுங்க. நீங்க நீங்க பிறந்ததே கிறிஸ்தவ குடும்பமா இருக்கலாம், நீங்க அப்படியே 20-30 வருஷம் நீங்க ஒரு கிறிஸ்தவனா கூட இருக்கலாம். ஆனா ஒன்று செக் பண்ணி பாருங்க, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கெல்லாம் வெல்கம் பண்றீங்க, எங்கெல்லாம் ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னு உங்களை நீங்க செக் பண்றீங்க. செக் பண்ணி பாருங்க. நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப நானே சொல்லலாம், ஆண்டவரே நான் ஆண்டவருக்கு எங்கெங்கெல்லாம் என் வாழ்க்கையில இடம் கொடுக்குறேன், எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே இதுக்கு மேல வராதிங்க, இந்த இடத்துல நீங்க நில்லுங்க, இதுக்கு மேல வராதிங்கன்னு நான் சொல்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஏன் மரண அவஸ்தை, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எந்த பகுதியில் நம்ம இடம் கொடுக்காம இருக்கிறோமோ அந்த பகுதியில் நம்ம அவஸ்தைப்படுவோங்க, அந்த பகுதியில் அவஸ்தைப்படுவோம். நீங்க நல்லா செக் பண்ணணும். ஏன் எனக்கு இந்த கடன் பிரச்சனையில அவஸ்தை, ஏன் எனக்கு இந்த வியாதியில அவஸ்தை, ஏன் எனக்கு இந்த சமாதானத்தில் அவஸ்தை, இந்த சந்தோஷத்தில் அவஸ்தை, இந்த படிப்புல அவஸ்தை, இந்த கல்யாண பிரச்சனையில கல்யாணத்தில் அவஸ்தை, ஏன் எனக்கு இந்த விஷயங்கள் அவஸ்தை இருக்குன்னா செக் பண்ணி பாருங்க. நான் படுகிற இப்போ நான் ஒரு பரிசுத்தத்தில் ஒரு பாவ பழக்கத்தில் நான் அவஸ்தைப்படுகிறேன்னா அந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு அலோ பண்ணணும். ஹோலி ஸ்பிரிட் நீங்கள் வாங்க, இந்த பாவ பிரச்சனையில் நான் அவஸ்தைப்படுகிறேன், கொஞ்ச நாள் பரிசுத்தமாக வாழ்கிறேன், திரும்ப அந்த பாவத்தை செஞ்சிடுறேன், கொஞ்ச நாள் உண்மையாக உங்களுக்கு இருக்கிறேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் துரோகம் செஞ்சிடுறேன், என்னால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியல, இது ஒரு அவஸ்தையாக இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி எந்த பகுதியில் நாம் தடுமாறுகிறோம் அந்த பகுதியில் வந்து ஆண்டவரே உங்க பலம் எங்களை பலப்படுத்தட்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று இருக்கிறபடி என்னை அந்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துவதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அடுத்தது என்ன நடக்குது? இவர் போயிட்டு இருக்கிறாரு, அந்த எவீரோட மகளுக்கு சுகத்தை அளிப்பதற்காக போய் கொண்டிருக்கிறார். இங்க பாருங்க 35வது வசனம், மார்க் 5:35, ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, போயிட்டு இருக்கிறாங்க,
ஆண்டவரும் வரேன்னு சொல்லிட்டார், ஆண்டவரும் கூப்பிட்டாச்சு. இன்னைக்கு ஆண்டரை ஏற்றுக்கிட்டோம், ஆண்டராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு ஒரு அப்படியே அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குறோம். ஆண்டரைப்பா, நான் ஆண்டரை ஏற்றுக்கிட்டேன்ப்பா, ஆண்டரை என் வாழ்க்கையில் வந்துட்டாருப்பா, என் கூட வரேன்னு சொல்லிட்டாருப்பா, என் சமூகம் முன்பாக போகுன்னு சொல்லிட்டாருப்பா, நான் உன்னை சுற்றிலும் முற்றிலும் பாதுகாப்புன்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னு ஆண்டவருக்காக இறங்கி ஆண்டவருக்காக கேட்டு ஆண்டவர் கூட நம்ம ஒரு பயணத்தை தொடங்கும் போதே பாருங்க ஒரு செய்தி வருது. எதற்காக ஆண்டவர்கிட்ட வந்தோமோ, எந்த நல்ல காரியம் நடக்கும்னு நினைச்சு ஆண்டவர்கிட்ட வந்தோமோ, எதில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாருன்னு வந்தோமோ, ஒரு செய்தி வருகிறது. என்னது? மகள் இறந்து விட்டாள். அவ்வளவுதான். என்ன சொன்னாங்க? ஒரு சிலர் வந்தாங்க, ஒரு கூட்டம் வந்து எவீரோட வீட்டிலிருந்து வருது. வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய குமாரத்தி மரித்து போனாள். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எதற்காக நான் ஆண்டவர்கிட்ட தேடி வந்தனோ, எந்த நல்லது நடக்கும் நினச்சி நான் வந்தனோ பிரதர், அதுவே இல்லாமல் போயிடுச்சு. எதில் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாருன்னு நினச்சனோ அதுவே இல்லாமல் போயிடுச்சு. எது என் எதிர்காலம் என்று நான் நினைத்தேனோ அதுவே இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற நிலைமையில் இருக்கீங்களா? பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பார்க்கிற பார்வையை மாற்றணும். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மரித்தது என்று உங்களுக்கு சொன்னது யார்? ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் வந்து சொன்னதை நீங்கள் நம்பிட்டீங்க. இன்னைக்கு நிறையா பேர் அப்படி தான். ஒரு சிலர் சொன்னாங்க, ஒரு சிலர் வீட்டிலிருந்து சிலர் வந்தார்கள் இருக்கு பாருங்க. ஒரு சிலர் வந்து சொன்னாங்க, அப்பா உன் பொண்ணு செத்துருச்சுப்பானாங்க. அந்த மாதிரி பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்கு சொல்லப்பட்ட சில நெகட்டிவால், ஏன் நெகட்டிவ் இல்லை, பொய்யான செய்திகளால் சிலர் நம்பிக்கையை இழந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னார், இதை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளே, நீ ஆண்டவருக்காக நம்பி வந்த, ஆண்டவரோடு ட்ராவல் பண்ணி வந்த, ஆனால் உனக்கு சொல்லப்பட்ட சில பொய்கள் உன்னையும் ஆண்டவரையும் பிரித்தது. உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை ரெண்டாக பிரிச்சிடுச்சு. நல்லா தான் ஆரம்பித்து வந்த எவீரு போய் நல்லா ஜெபம் பண்ணி, நீங்கள் வாங்கய்யா, வீட்டுக்குள்ளே வந்தா என் பொண்ணு மேலே கையை வச்சா சுகம் உண்டாயிடும்யா அப்படின்னு சொல்லி வந்தார். அந்த மாதிரி தான் சில பேர் வந்தீங்க ஆண்டவர்கிட்ட. ஆஹா, அப்படியே சும்மா பைபிள் வசனம், பாட்டு, துதி, ஸ்தோத்திரங்கள், சபைக்கு போகிறதெல்லாம் ஆரம்பிச்சிங்க. ஆனால் ஏதோ ஒரு பொய், சாத்தானுடைய பொய். ஒரு சிலர் கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் வந்து உங்ககிட்ட ஒரு பொய்யை சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? எப்பா நீ எதுக்காக ஆண்டர்கிட்ட போனியோ அதுவே இல்லைப்பா அப்படின்னுச்சு. அந்த பொய்யை சில பேர் நம்பினீங்க, நம்பி பேக் ஸ்லைட் ஆகிட்டீங்க. சில பேர் இதுக்காகவா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு நினச்சி அந்த பொய்யை நம்பி பின்வாங்கி போனவர்கள் இருக்கீங்க. அதான் ஆண்டவர் அடுத்தது சொல்லுவார், அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சொன்னாரேப்பா, பயந்துராத. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, எப்பா பொய்யான செய்திகள் வருதா, நீ உன்னுடைய ஆசீர்வாதங்கள்லாம் செத்துருச்சு அப்படின்னு செய்தி வருதா, உனக்கு எதிர்காலமே இல்லைன்ற செய்தி வருதா, உனக்கு ஜாபு போயிடுச்சுன்ற செய்தி வருதா, இல்லை குடும்பத்தில் அளவுதான் கணவன் மனைவி பிரிஞ்சாச்சுன்ற செய்தி வருதா, பிள்ளைகளும் பெற்றோர்களும் பிரிஞ்சாச்சு என்ற செய்திகள் வருதா, இல்லைனா உன் கடன் பிரச்சனை அளவுதான் உன்னை கடலில் மூழ்கடிக்கிற மாதிரி மூழ்கடிக்க போதும் செய்தி வருதா, எதையும் நம்பாதீங்க. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, அதெல்லாம் கேட்டு பயந்துராதீங்க. வர செய்திகள் உங்கள் விசுவாசத்தை குலைத்து போடுகிறதாய் வரும், உங்கள் தைரியத்தை குலைத்து போடுகிறதாய் வரும். சாத்தானுக்கு என்ன தெரியுமா? ஒன்னே ஒன்று தான், பார்த்துட்டான், அடனடா என்னது எவரு இயேசுகிட்ட போயிட்டாரு, இயேசுவை கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு, வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாரு, வந்துட்டா அடடா இந்த இயேசு வீட்டுக்குள்ளே வந்துட்டா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்துட்டா, நடக்கிறது என்னான்னு சாத்தானுக்கு நல்லா தெரியும். என்னமாச்சு, ஒரு கூட்டத்தை அனுப்புகிறான். ஃபஸ்ட்டு போங்க, போயிட்டு அழகாக சொல்கிறாங்க பாருங்க, என்ன தெரியுமா?
போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர்? நல்லா பார்த்தீங்களா, சாத்தான் அழகாக பேசுவான் பாருங்க. அதே மாதிரி தான் பேதுரு பேசுவார் பாருங்க. பேதுரு வந்து உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையின் மரணத்தை குறித்து பேசும்போது மத்தேயு 16:22 சொல்வார்ல, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ள போனானா. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது. ஆனால் வெளிப்பிரகாரம் பார்க்கும்போது பாப்பாப்பா என்ன அந்த இறக்கப்படுற குணம், இயேசு கிறிஸ்துவே அவ்வளோ பாசமான. ஆனால் ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து, எனக்கு பின்னாலே போ சாத்தானே அப்படின்னு சொன்னார். இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் ஒரு கூட்டம் வந்தது உங்களுக்கெல்லாம் வந்துச்சு, பொய் சொல்லிச்சு. அந்த பொய்யை நம்பிட்டீங்க. அந்த பொய்யை நம்பி பேக் சைட் ஆகிட்டீங்க நிறைய பேர். ஆண்டவர் சொல்கிறார், எப்பா அதெல்லாம் நம்பாத பொய்களை நம்பாத. எந்த மனுஷர்கள் சொன்னாலும் அந்த பொய்யை நம்பாத. பிசாசு சொல்லுகிற பொய்யை நம்பாத. என்னை நம்பி நீ வந்தில, நான் செய்வன் தானே வந்தேன். நான் என்னோட மிரக்கல்ஸை பார்த்துல நீ வந்த, என்னுடைய அன்பை நீ பார்த்துல வந்த. நடுவில் எந்த செய்திகள் வந்தாலும், எந்த துர்செய்தி வந்தாலும், எது வந்தாலும் எதையும் நம்பக்கூடாது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்புகிற தெய்வம். ஹல்லேலூயா. அதான் சொன்னாரு, பயப்படாதப்பா, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னமா, எப்பா பயந்துடாத. நீ ஃபஸ்ட்டு என்ன சொன்ன, நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து என் பொண்ணு மேலே கை வைக்கணும்னு நீ சொன்னில, அதுலேயே இரு. அதுலேருந்து இறங்கிடாத. உன் விசுவாசத்தில் உச்சத்தில் நீ எந்த இடத்துல உக்காந்துருக்கிறியோ அதுலேருந்து அளவு நீ இறங்கிடக்கூடாது. ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையில் எந்த உச்சத்தில் இருக்கிறீங்களோ அதிலிருந்து நம்ம இறங்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. பயந்துராத. அதான் சொன்னார், பயந்துராதப்பா, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன செய்திகள் வரலாம் பிரதர் அண்ட் சிஸ்டர், என்ன செய்தி துர்ச்செய்தி வந்தாலும் கவலைப்படாதீங்க. வசனம் சொல்லுது, துர்ச்செய்தி வருவதுனால் நீதிமான்னா அவன் பயப்பட மாட்டான். ஹல்லேலூயா. என்ன செய்திப்பா வருது, நியூஸ்ல வருதாப்பா, எனக்கு பயம் இல்லைப்பா. ஒரு கூட்டமே வந்து சொல்லுதுப்பா, ஒரு கூட்டம் வந்து சொல்லுது, ஐயா அப்படியா இப்படியா, எனக்கு பயம் இல்லை. ஏன்பா, என் கூட வந்து கொண்டிருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அவர் சொல்றாரு, ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகளையும் கண்டு, இங்கே பாருங்க, இதெல்லாம் தாண்டி வராரு. வந்து வீட்டுக்கிட்ட வந்தா அங்கே ஒரு கூட்டம். இந்த கூட்டம் நெகட்டிவ் நியூஸை கொண்டு வந்த கூட்டம். இன்னொரு கூட்டம் அதை தாண்டி இவர் ஓவர் கம் பண்ணி வர வீட்டுக்கிட்ட வந்தால் அங்கே ஒரு கூட்டம் அடிச்சுக்கிட்டு அழுவுது. அழுவ போட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவங்க வீட்டு வாசப்படியில் அப்படியே கதறி அழுதுகிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி ஒரு பிரதர் கேட்டேன், அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு கேட்டு இவர் விசுவாசமாக ஜெபம் பண்ணுறதுக்கு உயிரோடு எழுப்பில்லான்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் பாருங்க. போய் என்ட்ரன்ஸில் பார்த்த உடனே அங்கே உட்காந்துருக்க கூட்டம் அழுகிற அழுவையை பார்த்த உடனே அவருக்கு இருந்த விசுவாசமே போயிடுச்சான். சும்மா அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க கூட்டம், புலம்பி தள்ளுறாங்க. அதை பார்த்த உடனே இந்த மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சுத்தமாக இவருக்குள்ள இந்த விசுவாசமே இல்லாமல் போயிடுச்சுனார். அந்த மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா, போய் ஆண்டு வராரு, அங்கே ஒரு கூட்டம் அடிச்சுக்கிட்டு அழுவுது. இன்னொரு கூட்டம் பார்த்துக்கோங்க, இந்த எவீரை சுற்றி எப்பேற்பட்ட கூட்டம் இருந்திருக்கு பாருங்க. வர்றது யார், இயேசு கிறிஸ்து. அந்த கூட்டம் என்ன சொல்லுது, போதகரை விட்டுருப்பாந்து, எப்போ அவர் யாருன்னு தெரியல உங்களுக்கு. அந்த டைமில் ட்ரெண்டிங்கில் இருந்தார் ஜீசஸ். வைரல் நியூஸே வந்து வைரலே ஜீசஸ் தான். அன்றைக்கி ட்ரெண்டிங்கே ஜீசஸ் தான். அவர் பண்ணுற மிராக்கிள்ஸ் தான். அன்றைக்கி எந்த ஃபோன் கிடையாது, எந்த டிவி கிடையாது, எதுவும் கிடையாது, எந்த வெப்சைட்டு கிடையாது, யூடியூப் கிடையாது. அவர் தான் அங்கே ட்ரெண்டிங்கு. அவர் பண்ணுற மிராக்கிள்ஸ் தான் ட்ரெண்டிங். எல்லாத்துக்கும் தெரியும் அவர் ஏகப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். அவ்வளோ தெரிஞ்சும் இந்த எவீர்கிட்ட இருந்த கூட்டம் பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட கூட்டம் இருக்குது. அதுதான் நம்ம சுற்றி இருக்கிற கூட்டம் ரொம்ப முக்கியம் பிரதர் அண்ட் சிஸ்டர். நம்ம சுற்றி இருக்கிற ஃபெலோஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எந்த ஃபெலோஷிப்பில் இருக்கிறோம், யார் கூட இருக்கிறோம். பிரதர் அண்ட் சிஸ்டர் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு செக் பண்ணுங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சொல்கிறீங்களா,
பிரதருக்கும் சொல்கிறேன், சிஸ்டருக்கும் சொல்கிறேன். பிரதர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்றீங்களா? என் குடும்பத்தார், உங்கள் ஃபேமிலியில் கூட சொல்கிறேன். உங்கள் ஃபேமிலியில் உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், உங்கள் பிளட் சர்க்கிளாக இருக்கலாம், ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம். அவங்க எப்படிப்பட்டவங்க செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும். கூட சேர்ந்து அழுகிற கூட்டம் யாருக்கு இங்கே தேவையில்லை. ஹல்லேலூயா. உங்களை தூக்கி விடுகிற கூட்டம் தான் தேவை. நம்பிக்கை தருகிற கூட்டம் தேவை. உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்புகிற கூட்டம் தேவை. யவீரு ஓடி வந்தார்யா, இயேசு கிறிஸ்துவை கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காருயா. அவர் கூட அவ்வளோ பெரிய கடவுளை கையோடு கூட்டிகிட்டு வர்றாருயா. அவர் போய் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தவர் கூட இந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? அவங்க ஒரு சிலர் கூட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன் மகள் மரித்து விட்டால், போதகர் ஏன் வருத்தப்படுத்தி அனுப்பிச்சிருங்க அப்படின்றாங்க. அவன் விசுவாசத்தை குலைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இயேசு அந்த கூட்டத்துக்கு யவீருக்கு இருந்த அறிவு, அவரோடு கூட இருந்த கூட்டத்துக்கு அந்த அறிவு இல்லை, அந்த ஞானம் இல்லை. அப்பேற்பட்ட கூட்டம் தான் யவீரோடு இருந்தது. இங்கே பாருங்கள், இன்னைக்கு நம்மளோட ஃபெலோஷிப் என்ன பிரதர் அண்ட் சிஸ்டர்? நம்ம யாருக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறோம்? நம்மக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறோமே, அவங்க ஸ்பிரிச்சுவலாக நல்ல ஹை லெவலில் இருக்கிறாங்களா, இல்லை ரொம்ப லோ லெவலில் இருக்கிறாங்களா? நம்ம பழகுறோமே ஆவிக்குரிய சகோதரர்கள் சொல்கிறேன், சகோதரிகள் சொல்கிறேன். உங்களுடைய ஸ்பிரிச்சுவலில் கொஞ்சம் ஹை லெவல் இருக்கிறவங்களோட பழக்கம் வச்சுக்கோங்க. அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறத பழக்கம் வச்சுக்கோங்க. அவங்களோட உறவில் டீப்பாக இருங்க. நீங்கள் அதுதான் பாதுகாப்பு. அந்த கூட்டம் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். நெகட்டிவ் பேசுகிற கூட்டமா? ஜெபாலயத்தலனுடைய வீட்டிலிருந்து, அவனோட வீட்டில் இருந்த உறவுக்காரர்களாக இருக்கலாம், அவன் வீட்டில் இருந்த வேலைக்காரர்களாக இருக்கலாம், அவன் வீட்டில் வச்சிருந்த இன்சார்ஜஸ் மேனேஜர்ஸ் யார் வேணா இருக்கலாம். அவன் வீட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து சொல்லுகிறார்கள். பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற கூட்டம் எப்படி இருக்குது? நம்மளை சுற்றி இருக்கிற கூட்டம் எப்படி இருக்குது? உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா, உனக்கு ஒரு நஷ்டம் வந்தா, உன் கூட பாருங்க வாசப்படியில் உட்காந்து ஒரு கூட்டம் அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த கூட்டம் தேவையில்லை பிரதர், அந்த கூட்டம் தேவையில்லை, அந்த கூட்டம் தேவையில்லை. உனக்கு கட்டி எழுப்புகிற கூட்டமாக இருக்கணும். உட்காந்து அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க ஒரு கூட்டம். ஐயோ அவ்வளோதான். பார்த்தா அடுத்த யவீருக்கு திரும்பவும் என்ன வசனம் வந்திருக்கு? ஆண்டவர் சொன்னாரே, பயப்படாதே விசுவாசம் உள்ளவன. வராரு யவீரு, வந்தவன இவங்க அழுகுறத பார்த்தா இருக்கிற விசுவாசமும் காலி. இந்த மாதிரி தான் இந்த அழுகிற கூட்டத்தோட யாரும் இருக்காதீங்க. உங்கள் விசுவாசத்தை காலி பண்ணுற கூட்டம் ஏதாவது இருக்கா? அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி விட்டுருங்க. உன் விசுவாசத்தை, நீ ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை குலைத்து போடுகிற ஒரு கூட்டம் வருதா? கட், ஒரே கட்டு, வேணாம், அவ்வளோதான். என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கா? கட் பண்ணிடுவோம், தேவையில்லை. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், தேவையில்லை. அதெல்லாத்தையும் டக் டக் டக்குன்னு கட் பண்ணி விட்டுடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது பார்க்குறோம். நீங்கள் சந்தடி பண்ணி, 39வது வசனம், நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம பார்க்குற பார்வை. ஐயா, ஒரு சிலர் கூட்டம் ஓடி வந்துச்சு. அது எப்படி பார்த்துச்சுன்னா, உன் பிள்ளை மரித்து விட்டது. இங்கே வெளியே ஒரு கூட்டம் உட்காந்து அழுது கொண்டு இருந்தது. அந்த கூட்டம் சொல்லுது என்ன தெரியுமா? எப்பா யவீரு, உன் மகள் மரித்து விட்டாள் என்று. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யவீருவே, உன் மகள் மரிக்கவில்லை, அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை அதுதாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்தா, உங்களுக்குள்ள இருக்கும்போது, அவரை நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் சொல்வார், எப்பா உன் ஆசீர்வாதம்லாம் மறிக்கலப்பா, ஜஸ்ட் ஸ்லீப்பிங்கில் இருக்கு, அவ்வளோதான், நித்திரையா இருக்குது, அவ்வளோதான். நீ முடிஞ்சிடுச்சு நினச்சியா? எதிர்காலமே இல்லை நினச்சிட்டியா? இல்லை செத்து போயிடுச்சு நினச்சிட்டியா? இல்லை இல்லை இல்லைப்பா, அதெல்லாம் சாகலை, ஜஸ்ட்டு கொஞ்ச நாள் ஸ்லீப்பிங்கில் இருக்குது, அவ்வளோதான். அதை தட்டி, அப்படி தூங்கிட்டு இருக்கிறவனை தட்டி இப்படி எழுப்புவோம் தெரியுமா? அந்த மாதிரி ஆண்டு எழுப்பி விட்டு விடுவார், நாம் அவரை பயப்படாமல் விசுவாசிக்கும் போது. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அதான் சொல்கிறாரு, அவர் பார்த்த பார்வை வித்தியாசமாக இருந்துச்சுங்க. அந்த கூட்டம்
பார்த்துச்சு மரித்தவள் என்று. இந்த ஒரு கூட்டம் சொல்லிச்சு, அழுது கொண்டிருக்கிற கூட்டம் சொல்லிச்சு, ஐயா மரித்தவள் என்று. அவள் சொன்னாள், அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள். ஹல்லேலூயா. இதுதான் கடவுளின் பார்வை. இதுதான் மனிதனின் பார்வைக்கும் கடவுளின் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவர் சொல்றாரு, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தேவனை அறியாத ஜனமா இருக்கலாம். ஆண்டவர் உங்களை சொல்றாரு, எப்பா உன்னுடைய நன்மைகள் யாவும் மரிக்கவில்லை. ஹல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எதுவும் மரிக்கவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வந்தால், கர்த்தரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால், மரித்தவைகள் உயிரோடு எழும்பும். ஹல்லேலூயா. உங்களுடைய லேண்டு கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்றீங்களா? உங்களுடைய சொத்து கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்றீங்களா? அதனால கண்ணீர்ல இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் உயிரோடு எழும்பி வந்து உன் கையில் என்று. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆஸ்திகள் திரும்ப வரும் பிரதர் அண்ட் சிஸ்டர். நீங்க இழந்த உறவுகள் திரும்ப வரும். நீங்க இழந்த ஊழியம் திரும்ப வரும். அது 7 தனையா வரும், 1000 மடங்கு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவைகளை மீட்டு கொடுப்பார். ஹல்லேலூயா. அடகு வச்ச நகையை யாரோ ஒருத்தர் வந்து மூட்டு கொடுக்கிற மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ இழந்தவைகளை, நீ கடன் பட்டவைகளை, நீ விட்டு போனவைகளை எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு மீட்டு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அதுதான் என்ன நடக்குதுன்னா, எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடைய வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்றார். என்னன்னா, பேதுரு, யாக்கோபும் யோவானும் தவிர வேறு யாரையும் உள்ள அனுமதிக்கல. பிள்ளையின் தாய் தகப்பன் தான் இருந்தாங்க. வந்து அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி, இதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து அந்த மறுரூப மலைக்கு போகும்போதும் பேதுரு, யாக்கோபு, யோவானை தான் செலக்ட் பண்ணார். ஏன்? ஆண்டவர் முக்கியமான இடங்கள்ல ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளை ஆண்டவர் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டீப் லெவல் ஃபெலோஷிப். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு க்ளோஸ் சர்க்கிள், ஸ்பிரிச்சுவல் க்ளோஸ் சர்க்கிள் இருக்கணும். நம்மளுடைய மனத்தை திறக்கிற, உங்களுடைய பலவீனங்களாக இருக்கலாம், உங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களாக இருக்கலாம், உங்களை நம்புகிற நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், நல்ல ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள்கிட்ட உங்கள் இருதயத்தை நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும். அவங்கக்கிட்ட உங்கள் இருதயத்தை நீங்கள் திறக்கிறவர்களாக இருக்கணும். உங்களுடைய காரியங்களை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும், அறிக்கை செய்தணும். அவர்கள் உங்களை தாங்குவார்கள், நீங்கள் அவர்களை தாங்குவீர்கள். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் சர்க்கிள் உறவு இருக்கணும். பாருங்க, சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் மரித்தவைகளை உயிரோடு எழுப்புவதற்கும் இந்த ஃபெலோஷிப் ரொம்ப அவசியம். ரொம்ப அந்த ஐக்கியம் ரொம்ப அவசியம். அதான் ஆண்டவர் ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் ஃபஸ்ட்டு ஒரு 3 பேரை வச்சுருந்தார், அப்புறம் ஒரு 12 பேர், அதுக்கப்புறம் ஒரு டீமாக வச்சுருந்தார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் அந்த க்ளோஸ் சர்க்கிள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அவங்கக்கிட்ட நம்ம இருதயத்தை திறக்கிறவர்களாக இருக்கணும். நம்மளுடைய பலவீனங்களை சொல்லுகிறதா இருக்கணும். அவங்க நமக்கு ஆலோசனை தருவாங்க, அவங்க நம்மளை கைட் பண்ணுவாங்க, அவங்க நம்மளை பலப்படுத்துவாங்க. நம்ம மரித்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை எல்லாத்துலேயும் அவர்கள் நம்ம கூட இருந்து உயிரோடு எழுப்பி விடுவார்கள். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளே பிரவேசித்து 41வது வசனம், பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். 42வது வசனம், உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால் அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அவர் போறாரு. அந்த பெண், அந்த சிறு பெண் மரித்தவளாய் இருக்கிறார். மரித்த பிணத்தை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். மரித்த பிணத்திற்கு காது கேட்காது, உயிர் இருக்காது. அது எப்படி உள்ள கேட்டுச்சு? அது எப்படி உள்ள அந்த சத்தம் போனது? இங்கே பாருங்க. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா? எப்பா
அவள் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் அப்படின்னு அவர் எப்போ சொன்னாரோ அப்போவே அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையாய் இருக்கிறார் என்று எப்போ சொன்னாரோ அப்போதே அவளுக்குள் உயிர் வந்து விட்டது. ஹல்லேலூயா! எப்பொழுது என் கடவுளாகிய நம் கடவுளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிறு பெண் மரிக்கவில்லை ஐயா, அவள் நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொன்ன உடனே அப்பொழுதே அவருக்குள் ஜீவன் வந்து விட்டது. அவர் உள்ளே போகும்போது உண்மையாகவே அந்த பிள்ளை நித்திரையாய் தான் இருந்தாள், அவள் மரித்தவளா இல்லை. ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்ன உடனே அவள் எழுந்தாள். ஹல்லேலூயா! என் கடவுள் பொய் சொல்லுகிற கடவுள் அல்ல. அவர்களெல்லாம் மரித்தவள் என்று அழுது கொண்டிருந்தார்கள் அல்ல, அப்பொழுதே அவர்களை பார்த்து அவர் சொல்லிவிட்டார், அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையாய் இருக்கிறாள் என்று எப்பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயில் இருந்த அந்த வார்த்தை புறப்பட்டு வந்ததோ அப்பொழுதே அவள் நித்திரையாய் தான் இருந்தால், அவள் மரிக்கவில்லை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கலாம் பாருங்க. அது எங்கன்னா யோவான் 11வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். 39வது வசனத்தில் பார்க்கலாம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். ஹல்லேலூயா! இங்க பாருங்க, அடுத்தது வசனம் 40வது வசனம் சொல்லுது, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றால். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இந்த கல்லை எடுத்து போட்டார்கள். எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அங்கே நாத்தம் அடிக்கல. ஏன் அடிக்கல? ஆண்டவர் என்ன சொன்னார்னா, லாசரு மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறான் என்று எப்போ சொன்னாரோ, இங்க பாருங்க வெளியே வந்து சொல்றாரு. பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? லாசருவே, 43வது வசனம், இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டான்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? செத்த போனத்துக்கு எப்படி காது கேட்கும்? ஹல்லேலூயா! அங்க பாருங்க, இதுதான் 11:11 யோவான் 11:11 என்ன சொன்னார்? எப்பா, லாசரு மரிக்கல, அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு என் கடவுள் சொன்னார்ல, நம்ம கடவுள் சொன்னார்ல, மரித்திருந்த அந்த சடலம் அப்பொழுதே உயிர் பெற்றது. ஹல்லேலூயா! பொய் சொல்ல மாட்டார்லங்க, நம்ம ஆண்டவர் பொய் சொல்கிறான் ஆண்டவர் இல்லை. ஒரு பணத்தை பார்த்து, இல்லைப்பா இது சாகலை, இவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான்னா அவன் அப்பொழுது தூங்கிட்டு இருக்கான் தான் அர்த்தம். ஹல்லே, இதுவா புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது இல்லை, இது இல்லைப்பா, அது இது தண்ணியா, இது தண்ணி இல்லை, இது திராட்சை ரசம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது உடனே திராட்சை ரசம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்னாச்சுன்னா, அவர் என்ன சொன்னார்? லாசருவா, அவன் சாகலை, அவன் நித்திரையாக இருக்கிறான் அப்படின்னாரு. பாருங்க, இவர் எப்போ நித்திரையாக இருக்கிறான்னு சொன்னாரோ அவர் அந்த வார்த்தை போய் அப்படியே பலித்தது. அந்த கல்லறைக்குள்ளே லாசரு தூங்கி கொண்டிருந்தார். இயேசு வெளியே வந்து நின்று, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இயேசு வெளியே வந்துட்டார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா! இன்னைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்ல, பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் செத்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் சாகவில்லை, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இதோட அவ்வளோதான், என் வாழ்க்கை நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே பிரதர் அண்ட் சிஸ்டர், அப்படி ஒன்றுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் தூங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம் இன்று ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தியின் வேலையாக வருகிறது. நான் தேவனுடைய மனுஷனாகிய நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசுவை அறியாதவர்களே, உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து போயிருந்ததோ அவையெல்லாம் உயிர்த்து வரும். ஹல்லேலூயா! மரித்த உங்கள் ஆசீர்வாதங்கள், மரித்த உங்கள் சுகங்கள், மரித்த உங்கள் செல்வங்கள், மரித்த உங்கள் குடும்பங்கள், மரித்த உங்கள் கணவன் மனைவி உறவு, மரித்த உங்கள் எல்லா காரியங்களும் திரும்பவும் உயிர் பெற்று வரும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சமாதானத்தை இழந்தீர்களா, சந்தோஷத்தை இழந்தீர்களா, எல்லாம் உயிர் பெற்று வரும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இயேசுவை விசுவாசிக்கணுங்க. அவர் பார்த்தாரு, இந்த பொண்ணு சிறு பெண் மரித்தாள் என்று சொன்னார். அவர் சொன்னார், நித்திரையா இருக்கிறாப்பா அப்படின்னு சொன்னார். நித்திரையா இருந்தால். லாசரு சொன்னார், லாசரு
லாசரு செத்துட்டான்னு சொன்னாங்க. இல்லை, லாசரு நித்திரையா இருக்கிறான்னு சொன்னார். அவர் எப்படி பார்த்து, எப்படி விசுவாசத்தோடு வார்த்தையை அனுப்பி அவர் அதே மாதிரி ஜெயித்தாரோ, பிரியமானவர்கள், நாமும் அதே போலதான். நாமும் அது இயேசுவை போலவே நம்ம வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கிற எல்லா நெகட்டிவ் காரியங்களுக்கு முன்னாடி வார்த்தையை அனுப்புவோம். வார்த்தையில் வல்லமை உள்ளது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, தூங்கிட்டு இருக்கதே செத்துருச்சுன்றீங்க. ஆண்டவர் செத்ததை தூங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி தட்டி எழுப்பி விட்டுட்டாருன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் லைட்டாக தூங்கிட்டு இருக்கிற காரியத்தை கூட நம்ம சொல்லிடுறோம், அது செத்துருச்சு பிரதர், அவ்வளோதான் பிரதர், இனிமேல் எனக்கு ஒன்றும் இல்லை பிரதர்ன்றீங்க. இல்லை பிரதர், இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. எல்லாம்னா எல்லாமே, எவ்ரிதிங், எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் புதுசு புதுசா வரப்போகுது. ஐயா, மரண அவஸ்தையில் இருந்த பொண்ணு மரண அவஸ்தையில இருந்து பார்த்து பழைய காரியம் வெறுத்து போச்சியா. பழைய காரியம் மரண அவஸ்தையில் இருந்தாயா, திடீர்னு பார்த்தா ஏஞ்சி நடந்துகிட்டு இருக்கா. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா சாப்பாடு கொடுங்கப்பா. எவ்வளோ நாள் அந்த மகள் சாப்பிடாம இருந்தான்னு தெரியல, மரண அவஸ்தையில் சாப்பாடு கூட உள்ள போச்சான்னு தெரியல. நான் பிரியமாக சொல்றேன், யாரெல்லாம் பிரதர் என்னால் ஒழுங்கா சாப்பிட முடியல, என்னால் சரியா தண்ணி குடிக்க முடியல, என்னால் சரியா சுவாசிக்க முடியல, யாரெல்லாம் சொல்றீங்களோ, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த மெசேஜுக்கு அப்புறம் நீங்க நல்லா சாப்பிடுவீங்க, நீங்க நல்லா தண்ணி குடிப்பீங்க, நீங்க நல்லா சுவாசிப்பீங்க, நீங்க நல்லா ஆரோக்கியமா இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நம்பணுங்க, இப்படி விசுவாசிக்கணுங்க. ஆண்டவர் அப்படி பார்த்தாருங்க, மரித்தவனை கூட ஆண்டவர் எப்படி பார்த்தானா, நித்திரை செய்கிறவனாய் பார்த்தார், தூங்கிட்டு இருக்கிறவனா பார்த்தாரு. அதாவது எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அவர் சாதாரணமாக பார்த்தார். இன்னைக்கு நம்ம சாதாரண பிரச்சனையை கூட பெருசா பார்க்குறோம், ஐயோ அப்படின்றோம். சில பேருக்கெல்லாம் பார்த்தா அந்த கற்பாம்பூச்சை பார்த்தா குதியோன்னு குதிப்பாங்க. கற்பாம்பூச்சை பார்த்தா ரொம்ப பாம்பை பார்த்தது போல குதிப்பாங்க. என்னன்னா ஒன்றுமே கிடையாது, ஆனால் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி அப்படியே அதெல்லாம் பழகிட்டாங்க, அதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க ஃபீலிங்ஸ்க்கு. இந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய ஆண்டோட பிள்ளைகளும் சரி, எல்லாரும் சரி, சில ஃபீலிங்ஸ்க்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம், அதை நம்ம பழகிட்டோம், அதை நம்ம பழக்கமாக மாற்றிட்டோம், அந்த பொய்யை நாமாவே மாறிட்டோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் என்னை செதுக்கிய வார்த்தைகள், என்னோடு பேசிய வார்த்தைகள், என்னை கரெக்ட் பண்ண வார்த்தைகள், என்னை கண்டித்த வார்த்தைகள், எனக்கு புத்தி சொன்ன வார்த்தைகள், என்னோடு பேசின வார்த்தைகளை நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். கட்டாயம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நம்மெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கட்டும் ஆண்டவரே. மரித்த எல்லா காரியங்கள் உயிரோடு எழும்பட்டும். நாங்கள் தியானித்தது போலவே நீர் எங்களோடு கூட இருந்தால் அப்போ அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் மரித்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் உயிரோடு எழ வைத்து விடும். மண்ணுக்கு அடியில் புதைந்திருக்கிற செல்வங்கள் மேலே எழும்பி முளைத்து வரும். செடி விதைகள் எப்படி முளைத்து ஆண்டவரே செடியாக வருகிறதோ அந்த மாதிரி ஆண்டவரே பூமிக்கு அடியில் நிறைய பேருடைய வாழ்க்கை மண்ணோடு மண்ணாக புதைந்து இருந்தது. அவங்க ஆசீர்வாதங்கள்லாம் பூமிக்கு அடியில் இருந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாமல் இருந்தது. ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் முளைத்து வரும் என்று சொல்லுகிறார். நீ மரித்து போயிடுச்சின்னு நீ சொன்னில்ல, அதெல்லாம் முளைத்து வரும், முளைத்து வரும், 7 மடங்கு வரும், 1000 மடங்கு வரும். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் லார்ட். ஷட ராபாட்டலா. ஆண்டவர் சொல்கிறார், எதெல்லாம் முடிஞ்சிருச்சின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் ஆண்டவர் திரும்ப வரும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏமே ஒன்றே ஒன்று தான், நீங்கள் இருக்கிற கூட்டம் என்ன செக் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட அவர் சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்றார். எவர்கிட்ட தான் சொன்னார், எவரு பயந்துராதப்பா, விசுவாசமாயிரு. ஆரம்பத்தில் வந்து சொன்ன பத்தியா, வந்து கையை வைங்கய்யா சுகம் ஆயிடுவாயான்னு சொன்னில, அந்த விசுவாசத்தை விட்டுறாத எவரு சிஸ்டர், அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க பிரதர், அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் சொன்னார் எவரை பார்த்து, பயந்துராதப்பா, பயப்படாத, நீ தானே என்னை கூப்பிட்ட, நான் தானே வந்துட்டேன்ல, உனக்காக வந்து நான் நிற்கிறேன்ல, உன் கூட நான் வந்து நிற்கும் போது நீ ஏன் பயப்படுற,
நீ ஏன் விசுவாசத்தில் தடுமாறுற? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இது ரெண்டை மட்டும் நீ செய். எல்லாருக்கும் ஆண்டு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறியாத ஜனக்கூட்டமே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்காக வந்து நிற்க போகிறார். ஹல்லேலூயா. கெட்ட செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அழுகை நகைப்பாக மாறிவிடும். ஹல்லேலூயா. நான் வந்தனா மரணம் ஜீவனாக மாறிவிடும். ஏனென்றால் நான் மரணத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறார். மரணத்தை விழுங்கி விட்டார். அவர் ஜெயமாக விழுங்கி விட்டார் மரணத்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Amen, amen. Praise Lord, praise Lord, brother and sister. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவரை மட்டும் பாருங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். மரித்த நன்மைகள் உயிர்த்து வரும் உங்கள் வாழ்க்கையில். சுகம் உயிர்க்கும், செழிப்பு உயிர்க்கும், ஆரோக்கியம் உயிர்க்கும், செல்வம் உயிர்க்கும், ஊழியம் உயிர்க்கும், குடும்ப உறவு உயிர்க்கும், சந்தோஷம் சமாதானம் உயிர்க்கும். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்காய் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற, செய்ய போகிற எல்லா காரியங்களும் உயிர்க்கும். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுனமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இந்த செய்தியை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களும் ஆசீர்வாதம் பெறட்டும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.